இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. உண்மையாவா? ம். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் எப்படி இருந்தா? அழகா தான் இருந்தா. என்னை விட அழகாவும் செக்ஸியாவும் இருக்கல என்ன? இங்க பாரு, அவளை பத்தி எதுக்கு, நம்மளை பத்தி பேசுவோமா? நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ம், ஒரு விஷயம் சொல்றீங்களா? ஒருவேளை நீங்க என்ன பார்க்காம இருந்திருந்தா அப்போ அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா? இருக்கலாம். ஹம். உங்களுக்கு அவகிட்ட என்ன பிடிச்சிருக்கு? நான் என்ன அர்த்தத்துல கேக்குறேன்னா, அவளோட கண்ணம்மா, அவளோட கூந்தலா, இல்ல அவளோட உதடா? ம்? என்ன சந்தேகப்படுறியா? ம்ஹும். உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுக்க தானே முயற்சி பண்ற? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்திலேயே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பிடிக்கும். அது என்னன்னா, ரியலி? ம், ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியுமே. சரி, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா அவளுக்கு ஒரு வீட பாருங்க. அவ இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓகே. ம்? டன். மிஸ்ஸஸ் காவ்யா, வித்தியாசமான பொண்ணடி நீ. மிஸ்டர் புஷ்கர் உன்னை இனிமே நான் விட மாட்டேன். குட் மார்னிங் காவ்யா. என்ன பண்ணிட்டு இருக்க? ம், புஷ்கர், ஐ எம் சாரி. நான் காவ்யான்னு நினைச்சிட்டேன். ஐ எம் ரியலி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. புஷ்கர், புஷ்கர், ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்னாச்சு? அண்ணி ஃபோன் பண்ணிருந்தாங்க. அண்ணனுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சாம். நம்ம உடனே கிளம்பி போகணும். ஆனா எனக்கு 4-5 நாள் மீட்டிங் இருக்கே, நான் எப்படி உன் கூட? ஆமா, எனக்கு தெரியும். ஆனா சரி, ஓகே, எனக்கு டிக்கெட் மட்டும் புக் பண்ணித்தாங்க. சரி சரி, நான் பாக்குறேன். ஏதாவது ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இருக்கான்னு பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஃப்ளைட் இருக்கு. அப்ப அதுக்கே பண்ணிடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் சீக்கிரங்க. சரி சரி, நான் டிக்கெட் புக் பண்ற வேலையை பாக்குறேன். நீ ரெடியாகு, சீக்கிரம் கிளம்பு. அமர்தா, நான் வர வரைக்கும் என் புருஷனை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். முக்கியமா சாப்பாடு விஷயத்துல. ஏன்னா அவருக்கு வெளி சாப்பாடு ஒத்துக்கவே ஒத்துக்காது. கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சோ மச். புஷ்கர், காவ்யாவை ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ம், உங்களை இப்படி தனியா விட்டுட்டு மொத தடவையா போயிருக்கால. ஆமா. புஷ்கர், புஷ்கர் எந்திரிங்க. அட, உங்களுக்கே இந்த கஷ்டம். நானே எந்திரிச்சு டீ போட்டிருப்பேன்ல. எந்திரிச்சு சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. டிஃபன் கூட ரெடி பண்ணிடுறேன். ஓ ஹாய். காஃபி? ஒரு நிமிஷம். 2 காஃபி எடுத்துட்டு வா. ஓகே.
சோ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சும்மா தான் இருக்கீங்கல்ல? இல்ல இல்ல, அங்க பாரு ஃபைல்ஸ் இருக்குல்ல, பெரிய பெரிய ஃபைல்ஸ் தெரியுதா? அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் காலையில இருந்து இப்போ உங்க வரைக்கும். கையை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உனக்கு ஜோசியம் பார்க்க தெரியுமா என்ன? என் கையில என்ன எழுதிருக்குன்னு பார்த்து சொல்லு பாப்போம். சொல்ல தானே போறேன். அட, இதுல என்ன எழுதிருக்குன்னா உங்களோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வரப்போறாளா? சார் காஃபி. சரிங்க, பாருங்களேன். என் விரல்ல சுளுக்கு எடுத்து விடுறீங்களா? வாங்க வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எங்களுக்கு சின்னதா ஒரு வீடு வேணும். அப்புறம் அந்த வீடு அப் மார்க்கெட் ஏரியால இருக்கணும். அப்புறம் ஓனரோட பிரச்சனை எதுவும் இருக்க கூடாது. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. ஒரு நல்ல வீடா பார்த்து உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் எனக்கு சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோங்க. 99 99. இந்த நம்பர் நான் என்னன்னு சேவ் பண்ணிக்கிறது? புஷ்கர் ரஹ்மான். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வீடு கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க. ஓகே, நானே உங்களை கூப்பிடுறேன். ஓகே. அமிர்தா, அமிர்தா, ஹாய். உன்னோட அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இங்க நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். இப்பதான் வந்தேன். இங்க கூட இவ்வளவு நேரம் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, அந்த அமிர்தாவோட வீடு கதை என்னாச்சுங்க? புரோக்கர் கிட்ட பார்க்க சொல்லியிருக்கேன். இன்னும் 2 நாள்ல பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அவ எங்கங்க இருக்கா? அவ இன்னும் ஆபீஸ்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு வந்துகிட்டு இருப்பா. இன்னும் வீட்டுக்கு வரல. புஷ்கர், 10 மணி ஆகுது. மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அவ எங்க இருக்கான்னு பாருங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லங்க? சரி சரி, அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஓகே. அட, என்ன இப்படி நனைஞ்சு போயிருக்க? நான் வந்துட்டு இருந்த டாக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓஹோ, சரி சரி, வா. நான் போயிட்டு டவல் எடுத்துட்டு வரேன். என்னாச்சு? நான் ரொம்ப தூரம் நடந்து வந்ததால கால் பிடிச்சிக்கிச்சு. ஐயோ. இரு இரு. இப்போ ஜுரம் கம்மியாயிடுச்சுல, நான் கிளம்புறேன்.
ப்ளீஸ் போவாதீங்க. மழை பெய்யும் போது தனியா இருக்கணும்னா எனக்கு பயம். ஓகே. நான் என் வீட்ல இருக்க எல்லாருக்காகவும் நிறைய பண்ணிருக்கேன். ஆனா எனக்குன்னு வரும்போது யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அதனாலதான் எல்லாரையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன். அன்னில இருந்து தனியா தான் இருக்கேன். எங்க போறீங்க? அன்னைக்கு ராத்திரி எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம 2 பேருக்குள்ள நடந்த எல்லாத்தையும் நம்ம மறந்துடணும். என் வாழ்க்கையில இந்த மாதிரி முதல் தடவை நடந்திருக்கு. நான் நினைச்சா கூட இதை என்னால மறக்க முடியாது. நீ இல்லாம என்னால வாழவும் முடியாது. ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு காவியானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும். ஆனா நான் உன்கிட்ட உன்னோட அன்புல ஒரு பங்கு தான் கேக்குறேன். வேற எதுவும் வேண்டாம். அது அது கூட உன்னால கொடுக்க முடியாதுன்னா நான் என் உயிரை விட்டுருவேன். ஹலோ. ஹலோ சார், நான் பலாக்கா ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து மகேந்திரன் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு வீடு வேணும்னு சொல்லியிருந்தீங்களே சார், நான் ஒரு அருமையான வீடு பார்த்துருக்கேன் சார். அப்படியா? சரி, நாங்க எப்போ வந்து பார்க்கறது? நீங்க எப்போ வேணாலும் என் ஆபீஸ்க்கு வந்து நேர்ல என்ன பார்க்கலாம். சரி சரி, நாங்க வந்துடுறோம். சரிங்க சார், தேங்க்யூ. உனக்கு வீடு ரெடியா இருக்கு. இப்ப நம்மளுக்கு வீடும் கிடைச்சிடுச்சு. அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும், நீ மட்டும் என்னை விட்டு போனா நான் செத்து போயிடுவேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி, சொல்றது கேளு. அது அமிர்தாக்கு வீடு கிடைச்சிருச்சு. அடடே, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இங்க கூட அண்ணனுக்கு இப்ப உடம்பு நல்லா ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு வந்துடுறேன். See you. Bye bye. சரி. உங்களை கஷ்டப்பட்டு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சரி, இந்த அக்ரிமெண்ட் யார் பேர்ல எழுதணும்? அமிர்தா. அமிர்தா புஷ்கர் பர்மார். அமிர்தா புஷ்கர் பர்மார், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஒரு 2 நாள் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிடுறேன், சரியா? இந்தாங்க, இது உங்க வீட்டோடைய சாவி. நீங்க எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இந்த அக்ரிமெண்ட் ரெடி ஆன உடனே நானே உங்க வீட்டுக்கு வரேன். நல்லா இருக்குல்ல? இந்த வீடு உனக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும் பாரு. தேங்க்யூ. சரி, என்ன வேணும்னு சொல்லுங்க. எதுவும் வேணாம். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். இப்ப கிளம்புறேன்.
ப்ளீஸ் போவாதீங்க. நமக்குள்ள இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் என்னால தனியா இருக்கவே முடியாது. இங்க பாரு, நம்மளுக்குள்ள நடந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அன்னைக்கு அப்படி நடந்திருக்கவே கூடாது. ஆனா எனக்கு எல்லாமே அதான். உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா காவியாவை மட்டும் தான் நான் காதலிக்கிறேன். காவியா வர நேரம் ஆயிடுச்சு. நான் ஏர்போர்ட் போயே ஆகணும். காவியா வரான்னு எனக்கு தெரியும். அதனால தான் சொல்றேன், கொஞ்ச நேரம் என் கூட இருங்க. என்னால முடியாது.